வையகம் வாழ்க வளத்துடன் குரு வாழ்க குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம் இந்த பராபவ வருஷம் தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னெலாம். குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஒன்று ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் நான் கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடணும். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, ரைட்டு. ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரவும் நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம் வாங்க. இப்போ மீன ராசி, மீன லக்னம் ஒரு பெரிய ரிலீஃப். அதாவது 12 ராசிகளிலே பெரிய ரிலீஃப் யாருன்னா மீனம் தான். ஏன்னா மீனத்தில் ஜென்மத்தில் சனி ஒரு 3 வருஷமாக நம்ம படாத பாடா அதை கடைசி 1 வருஷமாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி. இப்போ குரு பகவான் உங்கள் வீட்டை தான் பார்க்க போகிறார். 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. இது நல்ல விஷயம். என்னென்னா நீங்களே குரு வீடு. மீனம் அப்படின்றது பெண் ராசி, நீர் ராசி, குரு பகவான் வீடு. இப்போ குரு உங்கள் வீட்டை பார்க்குறாரு. அது எப்போ பார்க்குறாரு? குரு ராஜாவாக இருக்கிற இந்த பராபவ வருஷத்துலேயே பார்க்குறாரு. இந்த ஸ்டார்டிங்கில் ட்ரிபிள் ஜாக்பாட்டுன்னு சொன்னார்ல, மெயினாக இந்த ட்ரிபிள் ஜாக்பாட் யாருக்குன்னா ஒன்று கடகத்துக்கு, அதை விட பெரிய ரிலீஃப் யாருன்னா மீனத்துக்கு. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான், ஜென்ம சனி பகவான்றவர் உரிச்சு உப்பு கண்ணம் போட்டு மாட்டிடுறவர். இப்போ குரு பகவான் பார்க்குறதுனால அந்த உரிக்கிறது கொஞ்சம் கம்மியாகவும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அதனால் இது உங்களுக்கு இது ஒரு பெரிய லக்கு தான் உண்மையை சொல்லப்போனால். சரியா? இது ஒன்று. சரி, இப்போ இதில் என்னென்ன நல்லது நடக்கும்? இந்த 1-1.5 வருஷம் என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கலையோ அந்த நல்லதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? மெயினாக எது நடக்கும்? ஃபேமிலியில் ஓரளவுக்கு ஒற்றுமை வருங்க. ஃபேமிலியில் ஓரளவுக்கு ஒற்றுமை வரும். குட். அதுக்கப்புறம் குழந்தை பேருக்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். டைம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு கல்யாணமும் வேணாம், குழந்தையும் வேணாம், ஏன்னா பேச ஆள் கிடைக்காதா, ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்களா, ஒரு லவ் கிடைக்காதான்லாம் தேடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல சோல்மேட் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அடுத்து உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால கவர்மெண்ட் கிட்டேருந்து நிறைய சலுகைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இதில் நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பீங்க. அப்போ கவர்மெண்ட் ஏதாவது ஒரு போனஸ் மாதிரியோ, இல்லை ஒரு அப்ரைசல் மாதிரியோ, ஒரு நல்ல பதவி உயர்வோ ஏதோ ஒன்று கிடைக்கும். இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸ் இல்லாதவங்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டில் டாக்குமெண்ட்ஸ் லாக் ஆகிருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இது இஎஃப், பென்ஷன் ஏதோ ஒன்று வரல, கவர்மெண்ட்லேருந்து சைன் ஆகி வரணும், இல்லை வீடு பட்டா வாங்கணும், பட்டா வருது, அதுக்குன்னு எல்லாருக்கும் சொல்ல இவங்களுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து உதவி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்கலாம் மகளிர் சுய உதவி குழுவில் நிறைய பேர் மானியம்லாம் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குற உதவி. சரியா? இது இன்னொன்று, நம்மளை விட வயசில் பெரியவங்க, அப்பா, மாமனார், பெரியப்பா, சித்தப்பா, இவங்ககிட்டேருந்து நிறைய உதவிகள் வர்றதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பணம், இந்த உதவிக்கு என்ன பண்ணுவோம்? அடுத்து பிஸ்னஸில் போடுவோம். பிஸ்னஸ்ன்றது ப்ராஃபிட் சம்பாதிக்கணும். ப்ராஃபிட் சம்பாதிக்கும். இந்த வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லபடியாக சம்பாதிக்கும். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப்போது இதுக்கு நீங்கள் ஏற்கனவே ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஐடியா வச்சிங்கன்னா தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிக்கலாம். சூப்பராக இருக்க டைம். சரிங்களா? இதை தாண்டி எதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்னா திருமண வாழ்க்கை. நம்மளுக்கு ஏற்கனவே கல்யாணங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுருந்துருக்கோம். அது இப்போ கொஞ்சம் கைக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க ஏதாவது விஷயத்தை பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ பேசி பேட்சப் பண்ணி ஒன்று சேர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது.
இதெல்லாம் நடக்கும்போது இப்போ கல்யாணம் ஏதாவது திருப்பி பேசுகிறீங்க, லவ்வோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எதுவாக இருந்தாலும் திருப்பி பேச்சப் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரெண்டு கூட இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் கூட பேச்சப் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட ஏதோ ஒரு நீர்நிலை பக்கத்தில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பீச்சோ இல்லை ஒரு குளமோ, இல்லை நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னா கூட ஒரு அக்வாரியம் பக்கத்தில் நீர் அதிகமாக இருக்கிற இடத்துல உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு அது ஒரு சக்தி தரும். ஏன்னா உங்களுக்கு நீர் பஞ்சபூதம். நீங்கள் அந்த பஞ்சபூதம் பக்கத்தில் இருக்க உங்களுக்கு பயங்கரமாக எனர்ஜி வரும். ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ், நான் சொல்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இல்லை கல்யாணம் தேடுறவங்களுக்கு இப்போ வர நம்மத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், உங்களுக்கு வரன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா நல்ல நாள் நேரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வியாழக்கிழமை குரு ஹோரையில் போய் பொண்ணும் வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ போயிட்டு வருது, பூ வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இல்லை திருமண விஷயத்துக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ இது எல்லாம் நல்லதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்னென்ன உங்களுக்குன்னா பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரும், நல்லா வளரும் பிஸ்னஸ். நீங்கள் யாராவது ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் பிஸ்னஸ் போன வருஷம் பிஸ்னஸ் ஓரளவுக்கு பிக்கப் ஆகிருக்கும். இந்த தடவை இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண உழைப்புக்கெல்லாம் ப்ராஃபிட் நல்லா வரும். சரிங்களா? அப்போது ஓவராலாக பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுமே நல்லா இருக்கும். அதாவது குழந்தை பாக்கியம், ஃபேமிலியோட சந்தோஷம், ஃபேமிலியோட ஒன்றா வெளியே போகிறது, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே சமயம் வேலையில் உயர்வு, பிஸ்னஸில் உயர்வு, ட்ராவலிங், வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃபும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ பர்சனல் ப்ரொஃபஷனல் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்கள் இதில் ஒன்று தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். மீனராசிக்குரியவள் மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரோட வழிபடுங்க, தட்சிணாமூர்த்தி வழிபடுங்க, குரு பகவானை வழிபடுங்க. இவங்களெல்லாம் வியாழக்கிழமை குரு ஹோரையில் வழிபாடு பண்ணுறது நல்லது. நீங்கள் இவங்களுக்கு மஞ்சள் மூக்கடலை, பூந்தி இதெல்லாம் வைக்கலாம். லட்சுமி நரசிம்மர் இருந்தால் பானகம், வெள்ளத்தை சக்கரத்தை எண்ணெய் திறந்து பானகம் தருவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தாலுமே நீங்கள் ஒன்றும் மென்மேலும் வளர்ந்தீங்க. இது ரொம்ப ராயலான ராசி மக்கள், ரொம்ப லாயலாக இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி ஸ்கெட்ச் போட்டாங்கன்னா அப்படியே தூக்குவாங்க. கரெக்டாக யோசித்து ஜெயிச்சு பண்ணாங்க. நம்ம இது கூடவே நிறைய விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி, சீடு தெரப்பி பற்றிலாம் சொல்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒன்று கால் பண்ணுங்கள், ஜெயிச்சுட்டே வாங்க.